அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் இருதய மாதாவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இருதய மாதா பக்தி என்பது அன்னை மரியாவின் தூய்மையான இறையன்பால் பற்றி எரியும் மாசற்ற இருதயத்தை மையமாக கொண்டதாகும். மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து சிந்தித்து வந்தார் என்று நற்செய்தி கூறுவது போல, அன்னையின் இதயம் இறைவனின் வார்த்தைகளை தியானிக்கும் ஆலயமாகவும் துயர வாளால் ஊடுருவப்பட்ட தியாகத்தின் பீடமாகவும் விளங்குகிறது. 17ஆம் நூற்றாண்டில் புனித யோவான் இப்பக்திக்கு வித்திட்டாலும் 1917ஆம் ஆண்டு நிகழ்ந்த பாத்திமா காட்சியளிப்பு மூலமாகவே இப்பக்தி உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. பாத்திமாவில் அன்னை மரியா 3 சிறுவர்களுக்கும் காட்சியளித்த போது பாவங்களால் குத்தப்பட்ட முட்களால் சூழப்பட்ட தனது மாசற்ற இருதயத்தை காண்பித்தார். உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பாவிகளின் மனம் திரும்புதலுக்காகவும் தனது மாசற்ற இருதயத்திற்கு பக்தி செலுத்தும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அன்னையின் மாசற்ற இருதயம் பாவிகளுக்கான அடைக்கலமாகவும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்லும் பாதுகாப்பான வழியாகவும் இருக்கிறது. இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை தொடர்ந்து வரும் சனிக்கிழமை அன்று மரியாவின் மாசற்ற இருதய திருநாள் கொண்டாடப்படுகிறது. மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.